Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Wa ma tawfiqi illa billah, la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. புகழும் புகழ்ச்சியும் இருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவரின் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ் நேடியார்களே, இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைக்கு குர்ஆனுடைய மகத்துவத்தையும் சிறப்புகளையும் அதனுடைய விஷயங்களை பற்றி நாம் எந்த அளவு விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்றைய காலத்தில் எல்லாம் நாம் பார்க்கின்ற போது குர்ஆனை ஓதுவதற்கு அத்தனை நபர்களுக்கும் ஆசையாக இருந்தது. ஆனால் குர்ஆனை பகிரங்கமாக ஓத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். மறைந்து மறைந்து குர்ஆனை ஓதினார்கள், நேசித்தார்கள், அதை விளங்கினார்கள். ஆனால் இன்றைக்குள்ள காலத்தில் நாம் பார்க்கின்ற போது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்மளுக்கு குர்ஆன் கையில் கிடைக்கப்பட்டும் குர்ஆனை பள்ளிவாசனுடைய செல்ஃபுகளிலும் வீட்டினுடைய செல்ஃபுகளிலும் தூசி படிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. மிகுந்தவர்களே, குர்ஆன் என்பது எவ்வளவு பாக்கியமானது. அல் குர்ஆன் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் அந்த குர்ஆனை எந்த அளவு ஓதுகிறது, அதனுடைய சிறப்புகளை எந்த அளவு விளங்கி இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் குர்ஆனை எத்தனையோ நபர்கள் விட்டு விட்டார்கள். சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரை அவர்கள் குர்ஆனை படிப்பதே இல்லை. வாழ்க்கை முழுக்க குர்ஆனை ஓத தெரியாமல் எல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிகுந்தவர்களே, குர்ஆனுடைய சிறப்புகளை, மகத்துவங்களை விளங்க வேண்டும். முதலில் நாம் குர்ஆனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, குர்ஆன் என்பது இன்னஹாதல் குர்ஆன வதவா, குர்ஆன் என்பது மருந்து, எல்லா நோய்க்கான மாபெரும் மிகப்பெரிய மருந்து அல் குர்ஆன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆன், அல் குர்ஆன் ரினா, குர்ஆன் தான் செல்வம், குர்ஆனை தாண்டிய ஒரு செல்வம் இல்லை, குர்ஆன் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி பல சிறப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் ஏழை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வியாபாரத்துல எல்லாம் கலை பெற்றவங்க, கொஞ்சம் செல்வந்தர். உஸ்மான் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஏழை என்பதனால் உஸ்மான் ரலியல்லாஹு கொஞ்சம் காசு அனுப்புறாங்க அபூ ஹுரைராக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க உஸ்மான் எனக்கே காசு அனுப்புறாரா அப்படின்னு திரும்பி உஸ்மான் ரலிக்கே அனுப்புறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காசு அனுப்பிட்டு அலி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு அலி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் போயிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உஸ்மான் எனக்கு காசு அனுப்புறாருன்னு சொல்றாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ஏழை கஷ்டப்படுறாங்க என்பதற்காக நான் காசு அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கரெக்ட் தானே அபூ ஹுரைரா, நீ ஏழை கஷ்டப்படுற என்பதனால உஸ்மான் உங்களுக்கு காசு அனுப்பிச்சாருன்னு சொல்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, யார் ஏழை? அலியே நீங்கள் கேளுங்கள், யார் ஏழை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அல் குர்ஆன் வீணா, குர்ஆன் தான் செல்வம், குர்ஆன் என்னிடத்தில் இருக்கிறது, உஸ்மான் இடத்தில் இருக்கிறதா என்று கேளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு இடத்திலே சொல்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். யோசிச்சு பார்க்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உஸ்மான் செல்வந்தர் என்று சொல்றீங்களே, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அல் குர்ஆன் வீணா, குர்ஆன் தான் மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னார்களே, குர்ஆன் என்னிடத்தில் இருக்கிறது, உஸ்மான் இடத்தில் இருக்கிறதா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உஸ்மானே, நான் அபூ ஹுரைராவுடைய குர்ஆனு கிட்ட நான் மோத விரும்பல அப்படின்னு உஸ்மான் ரலியுடைய கையை பிடித்து சொல்றாங்க. நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த வரலாறில் இருந்து. அது குர்ஆனு வீணா, குர்ஆனை தாண்டிய மிகப்பெரிய செல்வம் இந்த உலகில் இல்லை, குர்ஆன் தான் மிகப்பெரிய செல்வம் என்பதாக நம் வரலாறு மூலியமாக தெரிய முடிகிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொடர்ந்து பல்வேறு ஹதீஸ்களில் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் என்பது மிகப்பெரிய விருந்து, அல்லாஹ்வின் விருந்து குர்ஆன் என்பதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் ஒரு ஹோட்டலுக்கு செல்றாங்க, ஒரு KFC சாப்பிட போறாங்க, வகை வகையான சிக்கன் வாங்கி சாப்பிடுறோம்.
இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம், இந்த சிக்கன்ல பாதி அந்த சிக்கன்ல பாதி இப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போனா பல்வேறு வகையான சிக்கன்களையும் பல்வேறு வகையான உணவுகளையும் ருசிக்க ஆசைப்படுகிறோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம்னு. ஆனா அல்லாஹ்வுடைய விருந்து குர்ஆன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய விருந்தை எத்தனை நபர்கள் ருசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூராவுல பாதி, சூரா மாயிதாவுல பாதி, சூரா ஆல இம்ரான்ல பாதி ஓதணும், இப்படி என்று எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தை ருசிக்க ஆசைப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை தாண்டிய ஒரு விருந்து உண்டா? குர்ஆன் என்பது மிகப்பெரிய விருந்து. குர்ஆனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ, இஜ்தமா அலை மலாயிக, மலக்குமார்கள் சூழ்ந்து விடுகிறார்கள். கண்ணியம் மிகுந்த சங்கையான மலக்குமார்கள் குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டிலே சூழ்ந்து விடுகிறார்கள். தரக்கபத் அன்ஹு ஷையாத்தீன், ஷைத்தான்கள் ஓடி விடுகிறார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் எல்லாம் போய் விடுகிறார்கள், ஷைத்தான் ஒன்று கூடி வருகிறார்கள். அந்த வீட்டிலே ஏற்படுகின்ற எல்லா நலவுகளும் நின்று விடுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது? இன்றைக்கு எத்தனை வீடுகளில் குர்ஆனை ஓதுகிறார்கள்? யோசித்து பார்க்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பெரிய பெரிய டிகிரி படிக்க வைக்க வேண்டும், பெரிய பெரிய ஆளுகளாக ஆக்க வேண்டும், இந்த உலகத்திலே கல்வியிலே மிக சிறந்தவர்களாக ஆக வேண்டும். எத்தனை நபர்கள் இன்றைய காலத்தில் ஆசைப்படுகிறார்கள்? தன்னுடைய பிள்ளைகளை அட்வொகேட் படிக்க வைக்க வேண்டும், ஐபிஎஸ் படிக்க வேண்டும், போலீஸ் ஆக்க வேண்டும், எத்தனையோ நபர்கள் ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த படிப்பிற்கான கூலி எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் படிச்சு முடிச்சோன்னு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க, அதற்கான டிகிரி சர்டிபிகேட் தருவாங்க, அவ்வளவுதான் கூலி. அவர்கள் படித்ததற்கான கூலி அந்த டிகிரி சர்டிபிகேட். ஆனா அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதுபவர்களுக்கு, குர்ஆனை படிப்பவர்களுக்கான கூலியை எப்படி தரான்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை குர்ஆனை ஓதுவதற்காக அனுப்பி வைப்பாரோ அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கூலியை தரான். எப்படிப்பட்ட கூலி? எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை குர்ஆனை ஓதுவதற்காக அனுப்பி வைப்பாரோ அந்த பெற்றோருக்கு நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு தாஜுன் கிராமா என்கின்ற ஒரு கிரீடம் அணிவித்து அவர்களை சங்கை செய்யப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லா படிப்பிற்கான கூலியும் ஒரு சர்டிபிகேட் இந்த உலகத்திலே. ஆனா அல்லாஹ் எப்படி வைத்திருக்கான் பாருங்க. குர்ஆனை ஓத அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு நாளை மறுமையிலே கிரீடம் அணிவித்து சங்கை செய்யப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுவும் சாதாரணமான கிரீடம் அல்ல. அவர்களுடைய கிரீடம் அணிவித்து சங்கை செலுத்தப்படுவார்கள். அந்த கிரீடம் சூரியனை விட மிகவும் கடுமையான வெளிச்சம் கொண்டதாக, ஒளி கொண்டதாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியம் மிகுந்தவர்களே, எந்த பெற்றோருக்காவது நாளை மறுமையிலே கிரீடம் அணிவித்து சங்கை செலுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அனுப்பி வைங்கள். நிச்சயம் நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு கிரீடம் அணிவித்து சங்கை செய்யப்படுவான். கண்ணியம் மிகுந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி பல்வேறு சிறப்புகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நபர்கள், பல்வேறு அன்றைக்கு வாழ்ந்த முக்காவாசியான மனிதர்கள் குர்ஆனை ஓத தெரியாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள். குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருப்பார்கள், குர்ஆனை மன்னனம் செய்தவர்களாக இருப்பார்கள். நாம் எல்லாம் வரலாற்றிலே எடுத்து பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதரே, நீ குர்ஆனை ஒருபோதும் விட்டு விடாதே. குர்ஆன் என்பது இந்த உலகத்திலே உனக்கு வெளிச்சத்தை தரும், இந்த உலகத்திலே வெளிச்சத்தை தரும், நேர்வழியை காட்டும். நீ குர்ஆனை ஒருபோதும் விட்டு விடாதே. இந்த உலகத்திலே உனக்கு வெளிச்சத்தை தரும், நேர்வழியை காட்டும், நாளை மறுமையிலும் சேமிப்பாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் அன்றைக்கு வாழ்ந்தவர்களுடைய எத்தனையோ நபர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற போது, எத்தனையோ நபர்கள் அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற போது சிறு வயதிலே குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள், சிறு வயதிலே குர்ஆனை மன்னனம் செய்தவர்களாக இருப்பார்கள். நாம முன்னோர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய வரலாறு எல்லாம் படித்துவிட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது இப்படி சொன்னார்கள், எந்த ஒரு உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ இடிந்து போன வீடுக்கு சமம், எந்த ஒரு பயனும் இல்லாதவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் என்பது இடிந்து போன வீடுக்கு சமம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியம் மிகுந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் சரியாக 9 வயதிலே குர்ஆனை மன்னனம் செய்கிறார்கள். இப்படி
இன்றைய காலத்தில் எல்லாம் எத்தனையோ மனிதர்கள் குர்ஆனை ஓத தெரியாம கூட இருக்கும். ஆனா அன்றைய காலத்தில் யோசிச்சு பார்க்க வேண்டும். 9 வயதுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை மரணம் செய்கிறார்கள். 11 வயதிலே ஹரம் ஷரீஃபிலே தொழ வைக்கிறார்கள். அன்றைய காலத்திலே எத்தனையோ சின்ன நபர்கள் சின்ன வயதிலே குர்ஆனை மரணம் செய்தார்கள். குர்ஆனை பல்வேறு மக்களுக்கு எடுத்து போதித்தார்கள், பல்வேறு மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் குர்ஆனை நாம் துறந்து கூட பார்ப்பதில்லை. மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அன்றைய காலத்துல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர்களுடைய மஜ்லிஸ் அவர்கள் மக்களுக்கு போதனை செய்வார்கள், மக்களுக்கு தீனை பற்றி எடுத்துரைப்பார்கள். அப்போ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மனிதர் அமர்கிறார் அவர்களுடைய மஜ்லிஸிலே. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய மஜ்லிஸிலே அமர்வதாக இருந்தால் ஹாஃபில்கள் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் மட்டும்தான் என்னுடைய சபையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குர்ஆனை மரணம் செய்யல, வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அடுத்த வாரம் இவங்களுடைய மஜ்லிஸ்க்கு வராங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மஜ்லிஸ்க்கு வராங்க, உட்கார்றாங்க. உட்கார்ந்தோன்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க, என்னுடைய சபையில ஹாஃபில்கள் மட்டும்தானே உட்காரணும்னு சொன்னா நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போன வாரம் சென்று குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்து விட்டேன், நான் இப்போது ஹாஃபில் ஆகிவிட்டேன் என்று சொல்றாங்க. நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு வாரத்தில் வீட்டுக்கு சென்று குர்ஆன் முழுக்க மரணம் செய்து குர்ஆன் முழுக்க மரணம் செய்து மீண்டும் மஜ்லிஸ்கள் அமர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை நபர்கள் குர்ஆனை மரணம் செய்வதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் ஒரு வாரத்தில் குர்ஆனை மரணம் செய்து வந்தார்கள் என்றால் எந்த அளவு குர்ஆனோடு தொடர்போடு இருந்திருப்பார்கள், எந்த அளவு குர்ஆனை நேசித்திருப்பார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு செய்திகள் எல்லாம் நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 வயதிலே குர்ஆனை மரணம் செய்கிறார்கள். யாரிடத்தில்? தன்னுடைய பெற்றோர் இடத்தில், தன்னுடைய தாய் இடத்திலே குர்ஆனை மரணம் செய்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 வயதிலே மரணம் செய்கிறார்கள். சரியாக 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் செய்து முடிக்கிறார்கள். யாரிடத்தில்? தாயிடத்தில் குர்ஆனை 6 மாதத்தில் மரணம் செய்து முழுமையாக மரணம் செய்து முடிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு உள்ள காலத்தில எல்லாம் யோசிச்சு பார்க்கின்ற போது இன்றைக்கு உள்ள காலத்திலே எத்தனை பெற்றோர்கள் வீட்டிலே சினிமாவை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தில் வரக்கூடிய செய்திகளும் சினிமாவில் வரக்கூடிய பாடல்களும் தான் பிள்ளைகளுக்கு மனப்பாடம். ஏன்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்கள் டிவி பார்க்கறாங்க, சினிமா பார்க்கறாங்க, நாடகம் பார்க்கறாங்க. அதைதான் பிள்ளைங்களும் கூட சேர்ந்து பார்க்கறாங்க. அவங்க அப்ப அதைதான் விளங்குறாங்களே தவிர குர்ஆனை இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறார்கள், பிள்ளைகளை மரணம் செய்ய வைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலத்தில் கஸாலி இமாம் அவர்கள் பெற்றோர்களிடத்தில், தன்னுடைய தாயிடத்தில் 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் செய்து முடித்தார்கள் என்றால் எந்த அளவு குர்ஆனை நேசித்தவர்களாக இருப்பார்கள். இன்றைய காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு கவலைக்குரிய நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் என்பது ஒரு இபாதத். இபாதத்துகளில் எல்லாம் சிறந்த இபாதத் குர்ஆனை ஓதுவது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் குர்ஆனை கற்று தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் பல நபர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, தாபீன்களுக்கு எத்தி வைத்தார்கள். குர்ஆனை தான் கற்றுக்கொண்டால் பிறருக்கு எத்தி வைப்பார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. எந்த ஒரு மனிதர் ஐபிஎஸ் படிச்சவர் சிறந்தவர் அல்ல, அட்வொகேட் படிச்சவர் சிறந்தவர் அல்ல. கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கனிமிகுந்தவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கற்கக்கூடிய ஒரு நிலையில் கூட மனிதர்கள் இல்லை. உலக கல்வி படிப்பதற்கு எத்தனையோ நபர்கள் ஆர்வத்தோடு ஓடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை ஓதுவதற்கோ மரணம் செய்வதற்கோ எத்தனையோ நபர்கள் எந்த ஒரு
விழிப்புணர்வும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல், ஆசையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கைமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆனி மா ஷஃபாத்தில் கிராமில் பரரா. எந்த ஒரு மனிதர் குர்ஆனை மனனம் செய்து அழகான முறையில் ஓதுவாரோ அவர் நாளை மறுமையிலே சங்கையான மலக்குகளோடு இருப்பார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமிகுந்த அல்லாஹ் நல்லடியார்கள், நாம் குர்ஆனை அழகான முறையில் மனனம் செய்து ஓதுகின்ற போது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மலக்குமார்களோடு அல்லாஹ் நம்மளை வைத்து அழகு பார்க்கின்றான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஓத தெரியாம திக்கி திக்கி ஓதினார்னா அவருக்கும் 2 கூலி உண்டு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். கண்ணியமிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஷ்ராஃபு உம்மத்தி, என் உம்மத்தில் 2 நபர்கள் சிறந்தவர்கள். ஒன்னு அமலத் குர்ஆன், குர்ஆனை கற்று அறிந்த ஆலிம்கள், ஹாஃபில்கள், குர்ஆனை கற்று அறிந்தவர்கள். இரண்டாவது அஸ்ஹாபுல் லைல், இரவு நேர தொழுகையை தொழுகக்கூடியவர்கள், தஹஜ்ஜுத் நேர தொழுகையை தொழுகக்கூடியவர்கள். அஷ்ராஃபு உம்மத்தி, என் உம்மத்தில் இந்த 2 நபர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சங்கமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதிகமாக குர்ஆன் மீது ஆசைப்பட வேண்டும். குர்ஆனை ஓதுவதில் நம்மளுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். அன்றைய காலத்தினுடைய வரலாறை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கஷ்டமான நிலையில் கூட குர்ஆனை ஆசைப்பட்டு மறைந்து மறைந்து ஓதினார்கள் அல்லவா? இன்றைக்கு நம் கையில் கிடைக்கப்பட்டும் சரியான முறையிலே பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். கண்ணியமிகுந்தவர்களை, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இன்றைக்கு நம் கையில் அழகான முறையிலே குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அதிகமாக ஓத வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு வரலாறை நினைவு கூறுகின்றேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய காலத்தில் எல்லாம் குர்ஆனை பகிரங்கமாக ஓத முடியாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய காலத்தில் ஒரு சஹாபாக்கள் எல்லாம் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். யாராச்சும் குர்ஆனை காஃபிர்களுக்கு மத்தியில் குர்ஆனை பகிரங்கமாக ஓத வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆனை பகிரங்கமாக ஓதுகிறேன் என்று சொல்றாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க ஓத வேணாம், நீங்களே ரொம்ப ஏழை ஆடு மேய்க்கக்கூடிய சஹாபி, நீங்க போய் குர்ஆனை காஃபிர்களுக்கு மத்தியில் ஓதுனா எல்லா காஃபிர்களும் உங்களை கடுமையா தாக்குவாங்க. யாராச்சும் செல்வ செழிப்புடைய சஹாபி தான் ஓதணும். அவங்க போய் ஓதுனாதான் பாவம் பட்டு விட்டுருவாங்க, செல்வந்தர்னு விட்டுருவாங்க அடிக்காம. நீங்க போய் ஓதுனீங்கன்னா கடுமையா தாக்குவாங்க, வேணாம் நீங்க ஓத வேணாம்னு சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இல்ல நான் குர்ஆனை போய் நான் ஓதுறேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க மக்காமே முஹம்மது கிட்ட, மக்காமே இப்ராஹிம் கிட்ட போய் குர்ஆனை ஓதுறாங்க. காஃபிர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கக்கூடிய மக்காமே இப்ராஹிம் கிட்ட போய் சூரா அர் ரஹ்மான ஓதி காட்டுறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சூரா அர் ரஹ்மான மக்காமே இப்ராஹிம் கிட்ட போய் காஃபிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சபையில் போய் ஓதி காட்டுறாங்க. எல்லா காஃபிர்களும் பார்க்கறாங்க, இந்த மாதிரி அந்த முஹம்மது எடுத்துட்டு வந்த வசனத்தை தான் இவர் ஓதுறாரு. பார்த்துட்டு எல்லா காஃபிர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு கடுமையா அடிக்கிறாங்க, கடுமையா தாக்குறாங்க. உடம்புல கடுமையான காயம், ரத்தம்லாம் வடியுது. அப்படிப்பட்ட அடி வாங்கிட்டு எல்லா சஹாபாக்களும் போய் அவங்கள தூக்கிட்டு வராங்க. எல்லா சஹாபாக்களும் சொல்லிய வார்த்தை, இப்னு மஸ்ஊத், நாங்க எல்லாம் சொன்னோம் கடுமையா அடிப்பாங்க, கடுமையா தாக்குவாங்க, போய் பகிரங்கமா ஓதாத அப்படின்னு சொன்னோம். நீ எல்லாம் கேட்காம போய் ஓது, நீ இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்டாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, அவங்க கேட்ட வார்த்தை, நமக்கெல்லாம் உள்ளத்தில் ஒரு குர்ஆன் ஓத வேண்டிய ஆசை ஏற்பட வேண்டும். அவர்கள் சொல்லிய வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளோ கடுமையான அடி வாங்கி அவ்வளோ கடுமையான காயம் பட்டதுக்கு பிறகும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ், மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் சென்று அங்கு ஓதுவேன் என்று சொல்கிறார்கள். எப்படி குர்ஆனோடு பிரியத்தோடு குர்ஆனை நேசித்தவர்களாக, குர்ஆனை விளங்கியவர்களாக இருப்பார்கள். அவ்வளோ அடிபட்டும் காஃபிர்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓத அவ்வளோ அடி வாங்கியும் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த இடத்தில் சென்று நான் குர்ஆனை ஓதுவேன் என்று சொல்கிறார்கள் என்றால், அன்றைய காலத்தில் குர்ஆனை எந்த அளவு விளங்கி எவ்வளோ ஆசையோடு ஓதுவதற்கு இருந்திருப்பார்கள். அவ்வளோ கடுமையான காயம் பட்டும் குர்ஆன் ஓதுவதிலே அவ்வளோ ஆசையோடு இருந்தார்கள். அவ்வளோ சிறப்புகளை குர்ஆனிலே கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் குர்ஆனை ஓதுவதில் ஆசையும் ஆர்வமும் காட்டுகிறார்கள். என்னை மிகுந்தவர்களே, குர்ஆன்
குர்ஆனை விளங்க வேண்டும். பல ஆச்சரியங்களையும் பல விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் முழுமையாக விளங்குவதற்கும் ஓதுவதற்கும், குர்ஆனை ஓதி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாளை மலக்குகளோடு, சங்கையான மலக்குகளோடு நம்ம இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாழும் காலம் எல்லாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்து குர்ஆனில் உள்ள பல செய்திகளை விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.